இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவை காணிக்கிறாங்க. அவங்க ஒரு நாட்டியம் பேசுறவரா இருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்பவே பக்தியா இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க, நீ எப்படியா போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போனோன்னு. அதுக்கேத்த போலயே அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறான். அந்த கம்பெனில நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, நீங்க ரொம்பவே லக்கி, உங்களுக்கு சென்னையிலேயே வேலை கிடைச்சிருக்குன்னு. இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான், என்னங்க லக்கி, 20 வருஷமா ஒரே இடம் ஒரே ஆட்கள்னு, என்ன வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க நீ. இப்ப அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, காஷ்மீர் மட்டும் தான் இருக்குது, போறீங்களான்னு. இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா ஏஆர் ரகுமானோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா போறான். அதுக்கேத்த போலயே காஷ்மீர் ரொம்பவே அழகா இருக்குது. இப்ப திடீர்னு அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அங்க இந்தியன் ஆர்மியும் பாகிஸ்தான் ஆர்மியும் சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோன்னு. இப்ப அடுத்த நாள் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு போறான். அங்க பாத்ரூம் பார்த்தா ரொம்பவே அசிங்கமா இருக்குது. சரி சாப்பிடையாவோ போலான்னு ஒவ்வொரு ஹோட்டலா போறான். அங்க போர் நடக்கனால எல்லா ஹோட்டலுமே மூடி இருக்குது. இப்ப வேற வழியே இல்லாம அங்க இருக்கவங்கள்ட்ட சாப்பாடு கேட்கலாம். அங்க ஆப்பிள் ரொம்பவே சீப்பா இருக்கனால எல்லாருமே ஆப்பிள தான் தூக்கி போடுறாங்க. இப்ப அவன அதையே சாப்பிட்டுட்டு அந்த காஷ்மீரை சுத்தி பார்க்கலான்னு போறான். அப்ப அங்க ஒரு அழகான ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே மலையாளத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணுட்டு, நீங்க ரொம்பவே அழகா இருக்கிறீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நாங்க 2 பேருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, இவளோட தம்பி காணாம போயிட்டான், அவளை தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம், எங்கள்கிட்ட பேசுறதை நீங்க பார்த்து அவங்களை கொன்னுருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சிவன் பக்தரா இருப்பாங்க. அப்ப சிவனை பார்க்கலான்னு ஒரு கோவிலுக்கு போயிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் நின்று இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ நினைப்பான், காணாம போன தம்பியை தான் தேடி வந்திருப்பாங்க நீ. இப்ப அங்க இருந்த மார்க்கெட்ல கேக்குற, இந்த பொண்ணோட தம்பியை காணல, நீங்க யாராவது பாத்தீங்களா நீ. அப்ப அங்க இருந்து எல்லாருமே நினைக்கிறாங்க, இவங்க இந்தியாவோட தீவிரவாதிகள்னு நினைச்சு எல்லாருமே அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த 2 பொண்ணுங்களையுமே சேஃபா இருக்கணும்னு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அன்னைக்கு நைட்டு ரொம்பவே லேட் ஆனனால அவங்களோட வீட்லயே தங்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த பிரியாணி பார்த்ததுமே வாந்தி எடுக்கிறான். இப்ப அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்க அனாதை பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, இது உங்க தம்பியான்னு கேட்கிறான். அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோ பண்ணதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. நம்ம அந்த பையனை ஏமாத்துறோம். இப்ப அடுத்த நாள் சொல்லாம கொள்ளாம அந்த பொண்ணை கிளம்புறான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு பாகிஸ்தானுக்கு தான் பேர் பண்ணி அந்த பொண்ணை தேடி பாகிஸ்தான் ட்ரெயின்ல போய் இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பாக்குறான், அந்த பொண்ணு சென்னை ட்ரெயின்ல இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட போய், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நானும் உன் கூடயே பாகிஸ்தானுக்கு வரேன்னு சொல்லிட்டு, இது பாகிஸ்தான் ட்ரெயின் இல்ல, இது சென்னை ட்ரெயின், வா பாகிஸ்தான் ட்ரெயினுக்கு போவோம்னு சொல்லுவான். அப்ப அந்த பொண்ணுக்குமே மனசு கேட்காம எல்லா உண்மையுமே சொல்லிடுவா. கடைசி அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கான். அதையுமே நம்ம ஹீரோட்டையும் சொல்லிடுவா.